மூன்றாவது புண்ணியஸ்தலமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, அவனுடைய வரலாறுகளை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுகிற பயான் மூலியமாக இந்த சொல்லக்கூடிய கருத்து மூலியமாக மட்டும் முழுசாக சொல்லிட முடியாது. நீங்களும் தேடுங்க. இப்போ எல்லா கையிலையும் மொபைல் வந்துடுச்சு, நீங்கள் தேடுங்க, வரலாறுகளை படிங்க. மஸ்ஜித் அக்ஸாவுடைய முழு வரலாறுகளை படிங்க. கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு அதில் இருக்குது. நபி சுலைமான் காலத்தில் அது உருவானது, அவங்க காலத்தில் ஜின்னுகளால் கட்டப்பட்டது என்று நம்ம எல்லாம் தெரிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முதல் கிப்லாவாக அது இருந்தாலும் ஸல்லல்லாஹு அவர்களுடைய எண்ண ஓட்டத்தில் மக்காவை நோக்கி தொழுக வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹுடைய எண்ணத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கும் போதே கிப்லாவை அல்லாஹ் மாற்றினான். அதான் மஸ்ஜித் கிப்லத்தின் நம்ம மதினா உம்ராவுக்கு போனவங்களுக்கு, மதினாவுடைய ஜியாரத்துக்கு போனவங்களுக்கு அதை பார்த்துருக்கலாம். தொழுதுட்டு இருக்கும்போதே கிப்லா மாற்றிட்டான். அதனால் கிப்லாவுடைய அந்தஸ்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பின்னாடி அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு கிடையாது. ஆனால் புனித ஸ்தலம் என்று சொல்ல வரும்போது முதலாவது காபத்துல்லாவுக்கும், காபத்துல்லாவுக்கு தொழுதா 1,00,000 நன்மை. ஒரு ரக்காத் தொழுதோம்னா, ஒரு நன்மை செஞ்சோம்னா, ஒரு குரான் ஓதனோம்னா 1,00,000 குரான் ஓதன மாதிரி, ஒரு ரக்காத் தொழுதா 1,00,000 நன்மை, 1,00,000 ரக்காத் தொழுத மாதிரி நன்மை காபத்துல்லாவில் கிடைக்குது. அடுத்தது மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி புனித பூமியாகிய மஸ்ஜித் நபவி, அங்கே 50,000 நன்மைகள் ஒரு நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்பதாகவும், மஸ்ஜித் அக்ஸாவிலே 25,000 என்றும் 10,000 என்றும் 2 விதமான கருத்துக்கள் இருந்தாலும் நாம் மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட, மற்ற பள்ளிகளில் செய்யக்கூடிய இபாதத்தை விட அதிகமான இபாதத்துகள், அதிகமான நன்மைகள் அந்த பள்ளியில் செய்தால் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாக நம்ப முடியும். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி மஸ்ஜித் அக்ஸா எப்பொழுது கைப்பற்றப்பட்டதுன்னா, உமர் ரலியல்லாஹு காலத்தில் பலஸ்தீன் வெட்டுக்கொள்ளப்படும் போது அந்த மஸ்ஜித் அக்ஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்தில் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்னாடி இன்று நடக்கக்கூடிய நிலவுகள் ரொம்ப பேர்த்துக்கு தெரியும். செய்திகள் படிச்சிருப்பீங்க. இப்போ நடக்கக்கூடிய போர் யுத்தங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ நடக்கக்கூடியது யூதர்களுக்கும் அரபிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில நேரடி யுத்தம் நடக்கிறது. ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு உமர் காலத்தில் ஆட்சி காலத்தில் வந்த பின்னாடி அதற்கு அதிகமாக இடைஞ்சல் கொடுத்தவர்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து. இந்த வரலாறை நாம் படிக்கும்போது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அது நம்மை விட்டு முஸ்லீம்களுடைய கையிலிருந்து எப்பொழுது நான் கைவிட்டு போனதுன்னா, சிலுவை போர் என்று மிக பிரம்மாண்டமான யுத்தம் நடந்து, அந்த யுத்தத்திலே முஸ்லீமுடைய இரத்தங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி கரண்டை அளவுக்கு நனையும் அளவுக்கு, அதாவது தொட்டு நனைக்கிறது கிடையாது, மூழ்கும் அளவுக்கு இரத்தங்கள், இஸ்லாமுடைய இரத்தங்கள் ஓடி, அதன் பிறகு இஸ்லாத்துடைய எதிராக கிறிஸ்துவர்களுடைய கையிலே, யூதர்களுடைய கையிலே அந்த மஸ்ஜித் அக்ஸா சென்றது. அந்த மஸ்ஜித் அக்ஸா சென்ற பிறகு அதை மீட்டெடுக்க எவ்வளவோ முயற்சிகள் நடந்தது. ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிந்தாலும், அரசுகள், இஸ்லாமிய அரசுகள் அந்த சுற்றி ஆண்டு கொண்டு இருந்தாலும், சிரியாவையும் இன்னும் எகிப்தையும் இந்த மாதிரி சவுதி இங்கெல்லாம் இஸ்லாமிய பேரரசுகள் ஆண்டு கொண்டிருந்தாலும் அது நம் இஸ்லாமிய கைக்கு கிடைக்காமல் இருந்தது. அந்த சிலுவை யுத்தத்துக்கு பிறகு சிலுவை யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அதற்கு எதிராக மீட்பதற்காக நம்ம வரலாறுகளை நிறையா படிச்சிருக்கோம். கலிஃபாக்கள் 4 பேர் நம்ம எல்லாம் தெரிஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, கலிஃபா குலஃபாய ராஷிதீன் சொல்லக்கூடிய 4 முப்பெரும் கலிஃபாக்கள் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 கலிஃபாக்களுக்கு பிறகு 5ஆவதாக ஒரு கலிஃபாவை இஸ்லாமிய வரலாறு குறிப்பிடுகிறது. யாருன்னா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய கலிஃபா. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி கலிஃபாக்கள் குலஃபாய் ராஷிதீன்கள் ஆட்சி செய்தாரோ அதே ஒரு நீதியாக, நேர்மையாக, எளிமையாக, மக்கள் அனைவரும் சந்தோஷப்படுமையான வாழ்க்கை உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களுடைய வாழ்க்கை ஆட்சி காலம் இருந்தது. அதன் பிறகு இஸ்லாமிய வரலாற்றில் 6ஆவதாக ஒரு ஆட்சி இருந்தது என்றால் அந்த மஸ்ஜிது
அக்ஸாவை பற்றி பேசும்போது நாம் நிச்சயமாக நினைவு கொள்ள வேண்டியது சலாஹுதீன் அய்யூபி என்ற மாபெரும் பேரரசர், இறைநேசர், சுன்னத் ஜமாத்துடைய அக்கீதாவிலே மிகவும் உறுதிமிக்கவர்கள். அவருடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ளாமல் மஸ்ஜித் அக்ஸாவுடைய நாம் அந்த வரலாறை பேச முடியாது என்பது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஆகவே சலாஹுதீன் அய்யூபி அவர்களுடைய வரலாறை சுருக்கமாக, மிக மிக சுருக்கமாக, ஏன்னா அது நீண்ட வரலாறு, மிக மிக சுருக்கமாக இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய நினைவு தினத்திலே நினைவு கூறுவதை நாம் எல்லாம் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நூருதீன் அவர்களுடைய ஆட்சி காலம் நடந்தது. நூருதீன் சங்கின்னு பேர், அவங்க பேர் நூருதீன் சங்கிங்கிற ஆட்சி காலம். அவங்க சிரியாவை ஆட்சி கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய போர்ப்படை தளபதியாக நஜ்முதீன் அய்யூபி அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நஜ்முதீன் அய்யூபி அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். போர்ப்படை தளபதியாக அவர் இருந்த பின்னாடி இவர்கள் பிறந்தது ஈராக் நாட்டிலே. சலாஹுதீன் அய்யூபி பிறந்தது ஈராக் நாட்டில் இருந்து அங்கே பிறந்த பின் அவருடைய தந்தையார் நஜ்முதீன் அவர்கள் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களுடைய வாழ்ந்த காலம், சிறு வயது, ஒரு வயது குழந்தையாக இருக்கும்போது அவர்களை கொண்டு முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களை கொண்டு சென்று இவருக்காக துவா செய்ய சொன்னார்கள். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களும் இவருக்காக துவா செய்தது மட்டுமில்லாமல் இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்தில் இவர் மாபெரும் வலிமை மிக்கோராக இந்த மண்ணிலே உருவாவார், அதற்காக நாம் துவா செய்வோம் என்று துவா செய்து அனுப்பினார்கள். அந்த அடிப்படையிலே இவருடைய வாழ்க்கை ஈராக்கில் இருந்தாலும் ஈராக்கில் முடிந்த பிறகு மேற்படிப்புக்காக, படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கங்க, மேற்படிப்புக்காக சிரியாவுக்கு செல்கின்றார்கள். அங்கே இஸ்லாமிய வரலாறுகளை படிக்க 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 வரலாறுகள் முக்கியம். வரலாறு முக்கியம்னு சொல்றதுக்கு காரணம் தான் வரலாறு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒவ்வொருவரும் வரலாறு படிக்க படிக்க இவர்களுக்கு நெஞ்சிலே உரம் ஏறுகிறது. இந்த மஸ்ஜித் அக்ஸாவை எப்படி மீட்டெடுப்பது என்ற சிந்தனை அவர்கள் மனதிலே ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிறார்கள். மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டெடுக்க நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையிலே இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இவருடைய தகப்பனாருக்கு பிறகு அந்த நூருதீன் சங்கி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவருக்கு எகிப்துடைய போர்படை தளபதியாக சலாஹுதீன் அய்யூபி அவர்களை நியமிக்கிறார்கள். எத்தனை வயசுல? 18 வயசுலேயே இவருக்கு போர்படை தளபதியாக நியமித்து அந்த எகிப்து தேசத்தை பல குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்த நிலையிலேயே ஒரு சுன்னத் ஜமாத்துடைய அக்கீதாவுக்கு கீழே அந்த எகிப்து பேரரசை இவர்கள் கொண்டு வந்து அவனுடைய ஆட்சியாளராக மாறுகிறார்கள். எகிப்து பேரரசுடைய ஆட்சியாளராக மாறுகிறார்கள். இவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு தயக்கமாகிறார்கள். காரணம் என்னன்னா, இவங்க ஒரு சாலிகான பெண்ணை தேடுறாங்க. ஏன்னா அந்த சாலிகான பெண்ணை தேடி இவங்க இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு திருமணம் முடித்த பிறகு இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நூருதீன் சங்கி அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது. அப்பொழுது நூருதீன் சங்கி அவர்களுக்கு பிறகு இவர்கள் அந்த சிரியாவுக்கும் ஒன்றுபட்ட எகிப்துக்கும் அரசராக ஆகிறார்கள். அந்த அரசராக ஆன பிறகு இவருடைய நையத் என்ன இருந்தது? மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டெடுக்க வேண்டும். மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டெடுக்குங்கிற ஒரு நியத்து இருக்கும்போது இதற்காக படைகளை திரட்டி அதற்காக போராட வேண்டும் என்று பல போர்கள், ஒன்றல்ல நூற்றுக்கணக்கான போர்கள் இவருடைய முந்தைய காலத்திலேயே அந்த இராணுவ படை தளபதியாக இருந்த போதே பல போர்களை வெற்றி கொண்டவராக இருந்தார்கள். இவர்கள் நாட்டை தனது கட்டுப்பாடுகளே முழு நாட்டையும் கொண்டு வந்த பிறகு மீண்டும் இவர்கள் சிலுவை போர் செய்து கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் செய்தும் அத்தனையும் முறியடித்து வெற்றி கொண்டே இருந்தார்கள். அது எந்த அளவுக்குன்னா, அர்னால்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ரொனால்டுன்னு ஒரு படை தளபதி யூரோப்பில் இருந்து சலாஹுதீன் அய்யூபி அவர்களை காலி பண்ண வேண்டும், இவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மிக தீவிரமாக முயற்சி செய்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் இவர்களை அவனால் தொட முடியவில்லை. ஆனால் இதற்கு பகரமாக அவன் என்ன செஞ்சான்? மக்காவுக்கும் மதினாவும் மீது படையெடுத்து மக்காவையும் மதினாவையும் அட்டூழியம் செய்தது மட்டுமல்லாமல், ரொனால்டு என்பவன் மக்காவையும் மதினாவையும் அட்டூழியம் செய்து மட்டுமல்லாமல் அந்த மண்ணில் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களையும் துன்புறுத்தினான். எப்போது இப்படி நிறையா செய்கிறாங்களா இஸ்ரேல்காரன், யூதர்கள் செய்கிறாங்களா, அந்த மாதிரி மக்காவுக்கு செல்லக்கூடியவர்களையும் மிக துன்புறுத்தியவராக அந்த ரொனால்டு என்பவன் இருந்தான். இவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு அல்லாஹ் தாலா இவர் கொஞ்சம் காய்ச்சல் இருக்கும்போது அல்லாஹ் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு உடல் நலத்தை சோத்த கொடு, என்னுடைய கரங்களால்
நான் ரொனால்டை கொல்ல வேண்டும். ஏன்னா ரொனால்டு என்ன செஞ்சானா, மக்காவையும் மதினாவையும் துவம்சம் பண்ணிவிட்டு, எங்கே உங்கள் முகம்மது, எங்கே முகமது சொல்லி, எங்கே முகமது இப்போ எங்கே இருக்கார், வர சொல்லுங்கப்பா பார்ப்போம் என்று மிக ஆணவத்தனமாக பேசிய, எப்படி ஃபிரௌனுக்கு எதிராக ஃபிரௌன் வந்து மூசாவுக்கு எதிராக அல்லாஹ் பற்றி பேசினானோ அதே மாதிரி ரொனால்டு என்பவன் அந்த மதினாவை துவம் செய்துவிட்டு முகம்மதை கேட்டபோது இவர்களுடைய உள்ளம் கொதித்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள், ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ மீண்டும் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தால் நிச்சயமாக இந்த ரொனால்டு என்பவனை எனது கரங்களால் கொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பையத்துமாறு அல்லாஹ்விடம் செய்து கொண்டு இன்னொரு பையத்தும் செய்தார்கள். மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டெடுப்பேன் என்றும் நியத்து செய்தார்கள். அல்லாஹ் தாலா இவருடைய பல போர்களிலே எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு பார்த்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்ச காலங்களில் அவங்க படை தளபதியாக இருந்து பல போர்கள் செஞ்சிருக்காங்க, ஆனால் ஒருவரை கூட கொல்லவில்லை. அதே மாதிரி சலாஹுதீன் அய்யூபி அவர்களும் பல போர்கள் இந்த சம்பவத்துக்கு மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டெடுக்க முன்பாக பல போர்கள் செய்தாலும், நூற்றுக்கணக்கான போர்கள் செய்தாலும் இவர்கள் கரங்களால் யாரையும் கொல்லவில்லை. ஆனால் இந்த ரொனால்டு என்பவனை தனது கரங்களால் கொல்ல வேண்டும் என்று நியத்து வைத்து இவர்கள் கரங்களால் கொண்டார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவர் கொண்டது ஒரே ஒன்று, அந்த ரொனால்டு என்பவனை மட்டும்தான். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பகிரங்கமாக அறைக்கூடு விட்டு எங்கே என்று கேட்டான். அதற்காக அல்லாஹ்விடம் பைஅத் செய்து அல்லாஹ்விடம் ஒப்பந்தம் செய்து அவனை கொண்டார்கள். அதன் பிறகு இவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டெடுப்பதற்காக போய் மிகவும் சிரமப்பட்டார்கள். அப்பொழுது ரிச்சர்ட் என்பவன் வந்தான். ரிச்சர்டு ஐரோப்பில் வந்து அவனுடைய தலைமையில் படையெடுத்து வந்து இவர்களை காலி பண்ணு வந்தான். எத்தனை லட்சம், 6 லட்சம் படைவீரர்களை கொண்டு ரிச்சர்ட் இந்த நாட்டுக்கு வந்து போர் புரிந்தான். ஆனால் ரிச்சர்ட் போர் புரிந்தாலும் இவருடைய அந்த சொல்ல பாருங்க, 6வது கலிஃபான்னு சொல்கிறோம், இஸ்லாத்தில் வரலாறு சொல்கிறோமே 6வது கலிஃபான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி. காரணம் என்னன்னா, வாழ்க்கையிலையும் எளிமை, எதிரிகளையும் இஸ்லாமிய அணுகுமுறையோடு தான் செய்தார்கள். யாரையும் நேரடியாக பழி வாங்கவில்லை. போர் என்றால் போர் நடக்கும்போது மட்டும்தான் அவன் எதிரி. போர் நடக்கும்போது போரில் ஈடுபடுபவர்கள் மட்டும்தான் எதிரி. ஆனால் அந்த படை தலைவரை நியாயமாக கௌரவமாக நடத்த வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த நியதி. அந்த அடிப்படையிலே அந்த ரொனால்டுக்கு பிறகு அந்த ரிச்சர்ட் என்பவன் ஆட்சியிலே மிக அய்யூப் சலாஹுதீன் அய்யூபுக்கு குடைச்சல் கொடுத்தாலும் போரிட்டாலும் தனிப்பட்ட முறையிலே அவனுக்கு பரிசு பொருட்களும் உதவிகளும் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். அவனும் பரஸ்பரம் உதவி செய்து கொண்டு தான் இருந்தான். அது மட்டுமல்லாமல் அவன் 6 லட்சம் பேரோட படையோடு வந்து இந்த நாட்டை, இஸ்லாமிய தேசத்தை பிடிக்க வேண்டும், மஸ்ஜித் அக்ஸாவை இன்னும் அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிக மிக போராடி கொண்டிருக்கும் போது அவனுக்கு உடல் நலமற்ற போது, யாரு ரிச்சர்டு உடல் நலம் சரியில்லாமல் போது இவங்க 2 விதமான அறிவிப்புகள் இருக்கிறது. ஒன்று வந்து இவங்களே மாறு இடத்துல சென்று அவனுக்கு பரிகாரம் பண்ணதாகவும், நோய்க்கு சிபா செய்வதற்காக வைத்தியர் விதத்தில் சென்றதாகவும், இல்லது இவருடைய அரசரவையிலிருந்தே ஒரு ஆளை அனுப்பி அவனுக்கு நோய்க்கு நிவாரணம் தேடி மருந்து கொடுத்ததாகவும் ஒரு சம்பவம், 2 செய்திகள் இதில் இருக்கிறது. ஆக இப்படி பரஸ்பரம் தலைவர்களோடு நட்பு பாராட்டினாலும் போர் என்று வந்த பின்னாடி அந்த ரிச்சர்ட் என்பவனுடைய படையில் 6 லட்சம் பேர் வந்தாங்க. அதில் 1 லட்சம் பேர் தான் மிஞ்சி போனாங்க. வச்சு 5 லட்சம் பேர்த்தை காலி செய்து அந்த இஸ்லாமிய பேரரசை அங்கே நிறுவி எகிப்தையும் சிரியாவையும் கைக்கு கொண்டு வந்து மஸ்ஜித் அக்ஸா அவருடைய கரங்களே கைப்பற்றினார்கள். அது வந்து சலாஹுதீன் நபியுடைய காலத்திலே எகிப்துடைய அரசையும் சிரியாவுடைய அரசையும் ஒன்றிணைத்து, பாபிலோனியா என்று சொல்கிற ஈராக்கை ஒன்றிணைத்து மிக பெரும் தேசமாக அரபிய தேசம் உருவாகி இந்த இவருடைய ஆட்சிக்கிலே மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். அதிலிருந்து அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய காலம் இந்த 1948 வரை இஸ்லாமிய கரங்களில் தான் இருந்தது. இந்த வரலாறுகளை நாம் எல்லாம் கொஞ்சம் படிங்க. இன்னும் நிறையா நான் சொன்ன செய்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன், படிங்க. சலாஹுதீன் அய்யூபி அவருடைய பற்றி சொல்லும்போது அவர்களுடைய கரங்களால் ஒரே ஒரு கொலை தான் செஞ்சாங்க. 57 வயது வரை தான் வாழ்ந்தார்கள். அவருடைய வயசு 57 தான். 57க்கு அப்புறம் அவளுக்கு அல்லா தாலா அவங்களுக்கு மரணத்தை கொடுத்த பின்னாடி அவருடைய அடக்கஸ்தலம் சிரியாவில் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. இவருடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்க நிறைய இங்கிலீஷில் படமாக எடுத்திருக்காங்க. இவருடைய வரலாறை, இவருடைய அடக்கஸ்தலத்தை புனிதமாக ஒரு நல்ல மக்கள் வந்து சென்று பார்க்க வேண்டும் என்று எப்படி சொல்ல வேண்டிய அளவுக்கு அதை புனிதப்படுத்துவதையே கிறிஸ்தவர்கள் தான் புனிதப்படுத்தினாங்க. அந்த அடக்கஸ்தலத்தை பாதுகாத்தாங்க. ஏன்னா எதிரியாக இருந்தாலும் இவ்வளவு நேர்மையாக மனிதாபிமானத்தோடு வாழக்கூடிய ஒரு அரசரை நாங்கள் கண்டதில்லை என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். இன்று நிறைய யூடியூப்லேயே படங்கள் அவரை பற்றி நிறைய சினிமா படங்கள் இங்கே ஆங்கிலத்திலும் இருக்கிறது, அரபியிலும் இருக்கிறது. முடிஞ்சால் இந்த இளைஞர்களுக்கு அந்த படத்தை எடுத்து காமிகள்.
யூதர்கள் எடுத்தால் கூட, இதை கிறிஸ்துவர்கள் படம் எடுத்தால் கூட நியாயமாக காட்டியிருப்பார்கள். எப்படி உமரது வரலாறு எப்படி நியாயமாக காட்டினார்களோ, எப்படி இந்த மெசேஜ் என்று காட்டினார்களோ, மெசேஜ் ஸல்லல்லாஹு வரலாறை காட்டினார்களோ, அதுபோல இவருடைய வரலாறையும் நியாயமாக காட்டி இவருடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் கூட. அப்போ அவங்களுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம இதில் நம்ம நோக்கம். ஏன்னா இப்படியும் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது காரணம் என்ன, அந்த வரலாறுகளை படித்து அதனுடைய ஊக்கத்தை தன்மையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்துக்கிற செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1948க்கு பிறகு இந்த உலகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய உலக அரசியல் சூழ்நிலையில் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் மஸ்ஜித் அக்ஸாவுடைய கட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கும் ஜோர்டானுடைய அரசுக்கு கீழே தான் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய கட்டுப்பாடு இருக்குது. மஸ்ஜித் அக்ஸாவுடைய கட்டுப்பாடு ஜோர்டான் அரசு கீழே தான் இருக்குது. நம்ம இன்றைக்கும் போனால் ஜியாரத் பண்ணலாம், போகலாம், மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போகலாம், போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பாஸ்போர்ட் வச்சு போக முடியாது. ஏன்னா இந்த பாஸ்போர்ட் வச்சு நம்ம போனோம்னாக்க கல்ஃபுக்குள்ளே வர முடியாது. எந்த ஒரு நாடும் இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை, இஸ்லாமிய நாடுகள் எந்த ஒரு நாடும் அங்கீகரிக்கவில்லை, ஹமாஸும் அங்கீகரிக்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஃபத்தாஹ் கட்சி இருக்கிற பலஸ்தீன் வெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய அங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஃபத்தாஹுடைய அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் அங்கீகரித்து விட்டால் பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை. மஸ்ஜித் அக்ஸா இஸ்லாமிய கரங்களில் தான் இருக்கிறது. அதை சுற்றியுள்ள பூமிகள் போர் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் மஸ்ஜித் அக்ஸாவுடைய வெளிப்புறங்கள் இவருடைய கட்டுப்பாடு இருக்குது. அங்கே யார் உள்ளே போகணும், யார் வரணும் தான் இவன் தான் முடிவு பண்ணுறான். மஸ்ஜித் அக்ஸா உள்ள நம்ம கையில் இருக்குது. நம்ம போனால் தொழுகெல்லாம் வைக்கலாம். ஆனால் இங்கே போகிறதுக்கு வர்றதுக்கு உண்டான அனுமதியை இவன்கிட்ட வாங்கி தான் போகணும். நம்ம இங்கே நம்மளே ஜியாரத்துக்கு போகணும், நம்ம போகணும், சுற்றுலா போகணும் அப்படின்னாக்கா இஸ்ரேலுடைய பாஸ்போர்ட் தனிக்குன்னு அதுக்கு இந்தியாவிலே ஒரு பாஸ்போர்ட் இருக்குது. அது இஸ்ரேலுக்கு மட்டும் தான் போயிட்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் செஞ்சு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம போயிட்டு வரலாம். ஏன்னா அந்த பாஸ்போர்ட் இஸ்ரேலுடைய சீக்கிரம் வச்சாக்கா இங்கே கல்ஃபில் வர முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த போராட்ட களங்கள் என்பது அந்த புண்ணிய பூமியின் ஜெருசலேத்தை சுற்றியுள்ள புண்ணிய பூமிகள் இருக்குது பார்த்தீங்களா, ஜெருசலம், வெஸ்ட் பேங்கு, இன்னைக்கு இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் வந்து இஸ்லாமியருடைய இடங்கள் தான். கொஞ்சோன்னு 48ல் இருக்கு இடம் இல்லாமல் வந்தவர்கள் தான் யூதர்கள். யூதர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்த காலங்கள் நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே யூதர்கள் இருந்தார்களோ அப்பதான் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று கூட அவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம நினைச்சிருக்கோம் யூதர்கள் எல்லாம் பவர்ல இருக்காங்க, ஆனா நிம்மதி கிடையாது அவர்களுக்கு என்றுமே. எப்படி ஹிட்லருடைய காலத்தை அடித்து துரத்தப்பட்டு அகதிகளாக இந்த நாட்டை பிரித்து கொண்டாலும் அவர்கள் நேற்றைய செய்தி ஹவுதிகள் 300 ராக்கெட்டை ஏவியிருக்காங்க. இரவு பூரா தூக்கம் இல்லாமல் சைரன் ஒலி சத்தத்திலேயே மக்கள் நடுங்கி கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை நிம்மதியாக விட மாட்டான். நமக்கு அதுக்காக நம்மள்கிட்ட இழப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. 50,000 இல்லை 70,000 பேர் 60,000 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள், சோதாக்கள் ஆக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த துன்யாவை பொறுத்தளவு அல்லாஹ் எப்படி நினைச்சிருக்கான்னாக்கா, சுலமின குசூடைய ஒரு வகைக்கு என்ன நம்ம மதிப்பு கொடுக்குறோமோ அந்த மதிப்புடைய துன்யாவுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய மதிப்பில் இல்லைங்கிறதுனால சுகதாக்களான அவர்களுக்கு உயர்ந்த மதிப்பு மறுமையில கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய போராட்ட குணங்களுக்கு அந்த மதிப்பு கிடைக்கும், அந்த உயர்ந்த நற்பண்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த போராட்டங்கள் அதாவது நம்ம சொல்லுவோம் அந்த மண்ணுடைய தன்மையை பற்றி பேசும்போது அந்த போராட்டத்துக்குரிய தன்மை அந்த மண்ணுக்கு இருக்குது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வை அந்த வெற்றி கொண்ட பின்னாடி அந்த மண்ணு மேலே அந்த மக்கள் மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் என்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம துஆ செய்யும்போது அல்லாஹும்ம ரம் அக்தாமுஹும், அவருடைய கால்களை உறுதிப்படுத்துவாயாக என்று அல்லாஹும்ம சப்பித் அக்தாமுஹும் அப்படின்னு ஒரு துஆ இருக்கு. அல்லாஹும்ம சப்பித் அக்தாமுஹும் வன்சுர்னா அலல் கௌமில் வாலிமீன். அந்த அநியாய அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. அநியாயம் செய்யக்கூடிய அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடிய அவர்களுக்கு இவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று நம்ம எல்லாம் துஆ செய்ய வேண்டியிருக்கிறது. இது ஒவ்வொரு வக்திலையும் நம்ம எல்லாம் துஆ செய்ய வேண்டியிருக்குது. நம்மளால் முடிந்த துஆவும் அவர்களுக்கு அந்த மக்களுக்காக இழப்பீடு இருக்கு பாருங்க. அங்கங்கே நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஹதியா பண்ணிட்டு இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்து கொண்டு இருக்கணும். இதான் நம்ம வெளியே செய்ய முடியும். ஆனால் அந்த மக்கள் உறுதியாக போராடும் வரை போராடி கொண்டு தான் கியாமத் நாளிலும் இருப்பாங்க. கியாமத் நாளிலும் அந்த மண்ணுக்காக போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஆதி காலத்தில் நடந்தது, கதை சொல்ல இருக்கும். இருந்தாலும் அந்த மக்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் எல்லாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே உதாரணம் இந்த துஆக்கள் மட்டும்தான். இந்த துஆக்களையும் அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய உதவிகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்வோம். அல்லாஹ் தஆலா அந்த மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பானாக. அதற்கு நாம் அனைவரும் ஜியாரத் செஞ்சு அந்த புனித ஸ்தலத்தை கண்டு கழித்து அங்கு 2 ரக்காத் தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவானா என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.